நீங்களும் உங்க பார்ட்னரும் ஜாலியா டின்னருக்கு போறீங்க. திங்க் ஆஃப் இட் அஸ் அ டின்னர் டேட். இந்த டின்னர் டேட்டும் ரொம்ப சூப்பராக போகுது அண்ட் யூ ஹேவிங் அன் அமேசிங் டைம். உங்க பார்ட்னர் தேர் டெல்லிங் யூ தட் தேர் சோ லக்கி டு ஹேவ் யூ அண்ட் யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் ஃபார் தெம். யூ ஜஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. டின்னரும் முடியுது, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறீங்க. இந்த டைமில் சின்னதாக ஒரு ஆர்கியூமெண்ட் வருது. இந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது அவங்க இம்மிடியட்டாக தே கோ ஃப்ரம் 0 to 100 அண்ட் இந்த டைமில் தே கம்ப்ளீட்லி கோ ஆன் அ ரேஜ் அண்ட் அந்த கான்வர்சேஷன் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு டோட்டல் மென்டல் பிரேக் டவுனே ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் தே ஆர் டெல்லிங் திங்ஸ் லைக் யூ ஆர் த வர்ஸ்ட், உன்னால் இது கூட பண்ண முடியலையா, அந்த அளவுக்கு நீ லூஸா, இந்த மாதிரிலாம் உங்களை திட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. என்னடா டின்னர் சாப்பிடும்போது தான் யூ ஆர் ஜஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொன்னாங்க, இப்போ வந்துட்டு நீ லூஸான்லாம் கேட்குறாங்க, யூ ஆர் ஒர்த்லெஸ் யூஸ்லெஸ்ன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஸ்பிளிட்டிங் பிஹேவியர். ஸ்பிளிட்டிங்ன்றது பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் உள்ள மக்கள் பொதுவாக இந்த பிஹேவியரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸ்பிளிட்டிங் பிஹேவியரில் என்ன நடக்குதுன்னா, உங்கள் பார்ட்னர் உங்களை ஆல் குட் இல்லை ஆல் பேட் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது ஒன்று நீங்கள் பர்ஃபெக்ட், இல்லைனா நீங்கள் கம்ப்ளீட்லி பேட், டெரிபிள் அப்படி பார்க்குறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அவங்களுக்கு இந்த கிரே ஏரியா, அதாவது மனிதர்கள் தவறுகள் செய்யலாம் அப்படின்ற அந்த கிரே ஏரியாவே அவங்களுக்கு தெரியாது. they either like you or they hate you. நீங்கள் இந்த பிஹேவியர் நார்சிசிஸ்டும் பண்ணுவாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு நார்சிசிஸ்ட் உங்கள் கூட சண்டை போட்டதுக்கப்புறம் 1 நாள் இல்லை 2 நாளுக்கு அப்புறம் அவங்க திருப்பி உங்ககிட்ட வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக பேசுவாங்க. என்ன சாப்பிட்டியா, தூங்குனியா, சரி சாயங்காலம் வெளில போகலாமா, புதுசாக ஒரு படம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் பிபிடி உள்ளவங்களுக்கு ஸ்பிளிட்டிங் பிஹேவியர், அதாவது இந்த டீவேல்யூவேஷன் பிஹேவியருக்கு அப்புறம் they'll have a deep remorse. ஐயோ நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கே உணரும். ஸோ அவங்க உங்ககிட்ட ரிட்டர்ன் வரும்போது they'll usually apologize. என்ன கோமா, ஐம் சாரி அப்படின்னு அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க அந்த கான்வர்சேஷனை. நீங்களும் உடனே மெல்ட் ஆயிடுவீங்க. Now it's not entirely the fault of a person who has BPD. யாருமே எனக்கு பிபிடி வேணும்னு கேட்டு வாங்குறது இல்லை, ரைட்? there is a reason for this behavior. இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. லெட்ஸ் கண்டினியூ எக்ஸ்ப்ளோரிங் பிபிடி ஓவர் த கோர்ஸ் ஆஃப் திஸ் மந்த்.